ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் முகமது ஜமீல் பேசுகிறேன். இது வந்து நேற்று நைட்டு நடந்த என் கனவுல கற்பனை பண்ணேன். புரியுதுங்களா இல்லையா? நான் நேற்று ஒரு 12:39 போய் தண்ணி குடிச்சிட்டு வந்து இரவு நேற்று நைட்டு தூங்கினேன். தூங்கி கொண்டு நல்லா எனக்கு தூக்கம் வந்துச்சு, தூங்கிட்டேன். சரியாக ஒரு 2:49 கிட்ட ஒரு கனவு வருது. என்ன கனவுன்னு, என் கூட 2 பசங்க இருக்காங்க. என் கூட வந்து மணிகண்டன், இளவரசன் 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க எனக்கு 2 க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். அவங்களோட கற்பனை கதை தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நேற்று நைட்டு எனக்கு இரவில் வந்த கதை. இப்போ வந்து அவங்க 2 பேரும் எப்படின்னா கஞ்சா அடிச்சுக்கிட்டு, பசங்க கூட சேர்ந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு, தப்பான விஷயங்கள் நிறையா பசங்க கூட சேர்ந்து செய்கிறனால அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு. அதை வந்து எப்படின்னா அவங்க அப்பா அம்மா வந்து புரிஞ்சிக்கல. சரின்னு சொல்லிட்டு பையன் இங்கே இருந்தால் வீணாகிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள போய் வெளியில் திருச்சிராப்பள்ளின்னு ஒரு ஊரில் போயிட்டு காலேஜில் சேர்த்து விட்றாங்க. அந்த காலேஜில் சேர்த்து விட்டோன்னே அந்த பசங்க என்ன பண்ணுறானுங்க, சரி நல்லா போகிறானுங்க. ஃபர்ஸ்ட் காலேஜ் போயிட்டு வரானுங்க. இதே மாதிரி ஒரு வாரம் காலேஜ் போயிட்டு வரானுங்க. ஜாலியாக நல்லா காலேஜ் அவங்களுக்கு செட் ஆகிடுச்சு. செட் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கானுங்க, சரி நைட்டு எல்லாம் தூங்கிட்டு இருக்கானுங்க சொல்லிட்டு இவன் மணிகண்டன்ற பையன் வந்து நைட்டு ஒரு சரியாக ஒரு 1:30 மணிக்கு தனியாக ஹாஸ்டல் பாத்ரூம் வந்து நீட்டாக கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும். எப்பயுமே நிறையா பாத்ரூம்ஸ் இருக்கும். அங்கே வந்து பாத்ரூம் ரெஸ்ட் ரூம் போயிருக்கான். அந்த நேரம் பார்த்து என்ன பண்ணிச்சு, ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்திருக்கான். சரி கண்ணாடியில் பார்த்து தலை சீவிட்டு மூஞ்சி கழுவிட்டு வரலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணியிருக்கான். வெயிட் பண்ண சமயத்தில் என்ன பண்ணியிருக்கான், அங்கே வந்து மணிகண்டன் வந்து மூஞ்சி கழுவும் போது யாரோ ஒரு உருவம் தெரியுற மாதிரி இருந்துச்சு. அந்த உருவத்தை வந்து சரி திருப்பி மூஞ்சி கழுவி பார்ப்போம்னு சொல்லிட்டு திருப்பி பார்க்குறான். அந்த உருவம் ஒன்று தெரியுது. அந்த உருவம் தெரிஞ்சதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணுறான், கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்குறான். அப்படியே என்ன பண்ணுறது, அவன் கை காலை பிடிச்சி அந்த உருவம் வந்து கண்ணாடிக்குள்ளே இழுத்து போட்டுருச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான், இவன் கூட இருக்க இளவரசன்ற பையன் வந்து அவனை சரி மணிகண்டன் தூங்கிட்டு இருக்கான். பெட்ஷீட்லாம் போத்துன மாதிரி அவன் பக்கத்தில் சிற தூங்குறான்னு நினச்சிட்டு இவன் தூக்கத்தில் நைட்டு எழுந்துச்சு நம்ம எப்பயுமே வந்துடும். பக்கத்தில் யார் இருக்கான்னு என்னன்னு பார்க்க மாட்டோம். அவனை என்ன பண்ணுறான், அந்த சரியாக அந்த டைமிங்கில் வந்து அவன் இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் ஒரு 2 மணி நேரம் கழிச்சு அவனும் ரெஸ்ட் ரூம் போக வந்திருக்கான். சரி ஒரு 4:30 மணி அந்த சம்டைம் அந்த சம்டைம் வந்து ரெஸ்ட் ரூம் போக வந்திருக்கான். அங்கே வந்து ரெஸ்ட் ரூமில் வந்து ஒரே சவுண்டு கேட்டதில் எப்படி எங்களுக்கு மட்டும் தான் அந்த சவுண்டு கேட்குது போல. அந்த சவுண்டு கேட்டோன்னே இவன் என்ன பண்ணியிருக்கான், சரி யாரோ இருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு வந்திருக்கான். போயிட்டு சரி ரெஸ்ட் ரூம் போயிட்டு ஒன்றும் வந்து கண்ணாடியில் பார்த்து மூஞ்சி எல்லாம் கழுவிருக்கான். கழுவிட்டு திருப்பி இந்த சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு அவன் திருப்பி அந்த ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிருக்கான். ரெஸ்ட் ரூம்குள்ளே போயிட்டு சரி என்ன எந்த பசங்க தான் நம்மளை கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்ரூமை திறந்து பார்த்துருக்கான். அந்த மணிகண்டன்ற பையன் வந்து பாத்ரூம்ல அடிச்சு கொலைப்பட்டு கிடக்கிற மாதிரி பார்த்துருக்கான். பார்த்தோடனே அவன் பயந்து அடிச்சு பதறி போய் ரூமுக்கு ஓடி வந்து பசங்களை கூப்பிடலான்னு அன் டைம்ல வரான். ஒன் டைம்ல வந்ததுக்கப்புறம் அந்த பசங்களாம் எழுப்புனவங்க டக்குன்னு எந்திரிச்சு இவங்க என்ன பண்ணலாம்னா இவன் பயத்தில் வந்து ரூம்லேயே படுத்தோடனே இவன் பசங்க எல்லாம் ரூம்குள்ளே போயிட்டதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்கான், அந்த இளவரசன்ற பையன் வந்து அந்த சரி பசங்களாம் போயிட்டானுங்க, நம்ம ஒரு பயத்தில் அவனும் தனியாக இருக்கணும் பயம் வந்துச்சு. ஏன்னா ஒரு கொலையை பார்த்தோன்னே யாருக்கு இருந்தாலும் பயம். அந்த பயத்தில் வந்து மணின்ற பையன் இது மாதிரி ஆகிட்டான்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணிட்டான், சரி பக்கத்தில் ரூம் பசங்க எல்லாத்தையும் எழுப்பி வார்டன்லாம் சொல்லலாம்னு சொல்லிட்டு அவன் வார்டன் நோக்கி கீழே இறங்கி படிக்கல தனியாக இறங்கி போயிருக்கான். அந்த டைமில் என்ன பண்ணியிருக்கு, அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அங்கே என்னன்னா ஒரு கருப்பு உருவம் மாதிரி அவனுக்கு தெரிஞ்சதில் என்ன பண்ணியிருக்கான், சரி யாரோ போலன்னு சொல்லிட்டு பசங்க ஃபோன் பேசுவாங்க. ஏன்னா ஹாஸ்டல் பசங்க அந்த டைமில் ஃபோன் பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதனால சரி யாரோ நினச்சிட்டு போயிட்டு கொஞ்சம் இன்னும் 2வது மாடியில் இறங்குறான். அவன் இருக்கிறது 3வது மாடி. 2வது மாடியில் இறங்கும் போது திருப்பி அதே மாதிரி ஒரு உருவம் வந்து அவனை பிடிச்சி இழுகுது. அந்த ஓரமாக அந்த செவ்வறு ஓரமாக இழுக்குது. மேலே இருந்து அந்த இளவரசன் பையனும் தள்ளி விட்டுது. அந்த உருவம் தள்ளி விட்டதுல வந்து அவனுக்கும் அடிப்பட்டு சூழ்நிலை இல்லாமல் இது வந்து அந்த மேலே போய் அந்த எட்டி போய் அந்த மணிகண்டன்ற பையனை வந்து நிறைய பேர் பசங்க பயன்பட்டாங்க. இவன் வந்து கீழே வந்து யாருக்குமே தெரியாது. காலைல 6 மணி அந்த டைமில் வந்து எல்லா பசங்களும் முடிச்சிட்டாங்க. எல்லாம் குளிக்கிறதுக்கு எல்லாம் தயாராகிறாங்க, காலேஜுக்கு கிளம்ப வைப்பாங்க. அந்த டைமில் வந்து கிரவுண்டு கிட்ட வந்து பார்த்தா இந்த பையன் வந்து இறந்து போய் கிடக்கும் போது எல்லாம் சாரி எல்லாத்தையும் பசங்க கூப்பிட்டு வந்தோடனே இன்னும் எப்படி இது மாதிரி ஆச்சு, யாரோ பசங்க தள்ளி விட்டாங்கன்னு சொல்லிட்டு கேமராலாம் செக் பண்ணுறாங்க. செக் பண்ணும்போது இந்த கேமராலையும் ஒன்றுமே தெரியல. ஒரு பசங்க தள்ளி உள்ள அவனே ஊந்துருக்க மாதிரி சூசைட் பண்ண மாதிரி நினச்சிருக்கான். போல இந்த மணின்ற பையனுக்கும் இந்த மாதிரி ஆயிடுச்சு. இவனுக்கும் எப்படி 2 பேர் ஒரே ஒரு பசங்க. அப்புறம் அவங்க அப்பா அம்மா பேரண்ட்ஸ் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி பசங்க இந்த மாதிரி ஆகிட்டாங்க. அவங்க அப்பா அம்மா கதறி அழுதுட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணிச்சு, எனக்கு அதுக்கப்புறம் முழிப்பு வந்துச்சு. நான் தூங்கி எழுந்திரிச்சேன். இந்த கற்பனை கதை முடிஞ்சிருக்கு. இது நாளைக்கு இந்த கதையை நாளைக்கு கேட்கணும்னா இப்போ நான் அடுத்த வீடியோவில் சொல்கிறேன் உங்களுக்கு. காய்ஸ் ஓகே, பாய். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.